வணக்கம் நேர்களே, தேனி மாவட்ட சிவாஜி ரசிகர் மன்றம் சார்பாக கம்பம் காந்தி சிலை அருகில் பிரமாண்டமான ஏற்பாடுகளை செய்திருக்கிறாங்க. இந்த ஏற்பாடுகள் குறித்தும் இன்றைய பிறந்த நாள் சம்பந்தமான தகவலை நமக்காக பரிமாறுவதற்காக கூடலூரில் இருந்து RS பெருமாள் அவர்கள் வந்திருக்கிறாங்க. ஐயா வணக்கம், உங்களோட செய்தியில சொல்லுங்க. இப்பொழுது பத்மஸ்ரீ சிவாஜி கணேசன் அவர்களை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நடிப்புகளை பார்த்தோம்னா ஒவ்வொரு நடிப்பு நடிக்கிறப்பயே பொம்பளைகள்லாம் கேவலம் அழுகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு ஆறுதலான இதுகள்லாம் ரொம்ப பயங்கரமா நடிச்சுட்டு இருந்தவர். திடீர்னு அவரை சின்ன ஒரு நோய்வாரால் போட்டு இறந்தாரு. இருந்தாலும் இன்றைக்கு 96ஆம் ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு காந்தி சிலை அருகே இன்று சிறப்பாக பிறந்தநாள் விழா கொண்டாடப்படுகிறது. இந்த விழாவுக்கு இங்க இருக்கிற பெரியவர்களும் எல்லோரும் சிறிது நேரத்தில் பிரசாதம் வழங்குவார்கள். எல்லாரும் பிரசாதத்தை வாங்கி செல்வது மிக மகிழ்ச்சியை கேட்டுக்கொள்வோம். இவ்வாறு சிவாஜி ரசிகர் மன்றம் கூடலூர். இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டோட நோக்கம் என்ன, இவ்வளவு பேர் திரளுவார்கள் அப்படின்ற நம்பிக்கை இருந்துச்சா அப்படின்றதெல்லாம் நம்மோட பேசுறதுக்காக இன்று சிவாஜி கணேசனுடைய பிறந்த நாள் கம்பத்தில் வெகு சிறப்பாக என்னுடைய அருமை நண்பர் சிவமணியும் என்னுடைய அருமை நண்பர் ராஜாவும் இன்னும் சிவாஜி கணேசனை மறக்காமல் ஒவ்வொரு முறையும் ஆசிரியர் மற்றும் அவருடைய நண்பர்கள்லாம் கூப்பிட்டு போஸ்டர் அடிச்சுட்டு இருந்தாரு. இந்த வட்டம் ஒரு நிகழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருக்காரு. ஏன்னா அவருடைய எல்லாமே சிவாஜி கணேசனுக்கு. நாங்கெல்லாம் அண்ணன் முள்ள முடிய நாங்க எல்லாம் ஒரு காலத்தில் சிவாஜி கணேசனுக்கு 60வது பிறந்த நாள் கடுமையான வெயில். நாங்க போய் அங்க சென்னையில போய் தண்ணி இல்லாம அவர்கிட்ட போய் நாங்க மண்டையாடி போடுறோம். ஏன்னா ஒரு அண்டா வச்சுக்கிட்டு ஒரு பணத்தை போட்டுட்டாங்க. நாங்க எதுக்கு போனோம் அப்படின்னு சொன்னா, இவர்ல ஒரு படம் நடிக்கலையா, இவர்கள் எதுக்கு போனோம் அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவர் அனாதை இல்லத்துக்காக டொனேஷன் பண்றதுனால நாங்க கொடுக்கப்பட்டது அமௌண்ட்டை காட்டிலும் 7 மடங்கு கொடுத்தாரு. வேற விளம்பரம் இருக்காது. சிவாஜி கணேசன் செய்யறது விளம்பரம் இருக்காது. இது 1000 ரூபாய் கொடுத்து 5000 ரூபாய் விளம்பரம் பண்ணுவேன். ஆனா நம்ம தலைவர் 1 லட்சம் கொடுப்பாரு, விளம்பரம் பண்ண மாட்டாரு. எவ்வளவு நல்லது செஞ்சிருக்காருன்னு செய்வாரு, ஆனா விளம்பரம் பண்ண மாட்டாரு. ஆனா உதாரணத்துக்கு இன்னைக்கு சிவாஜி கணேசன் ஒரு நல்ல மனிதன் யாருமே கிடையாது. அதனால அழகான தலைவர் சொல்றான், உள்ளதை சொல்வேன் சொன்னதை செய்வேன் வேணும்னு தெரியாது. உள்ளத்தில் உள்ளது அப்படியே நன்றி உள்ளது. அதாவது நன்றி உள்ளவனா நாய் போல, அதாவது நன்றி உள்ளவர்கள் என்ன செய்யறான், விசுவாசமா இருப்பாரான். அப்படியெல்லாம் இருந்தாரு சிவாஜி. அதுக்குதான் வெளிநாட்டுல அவருக்கு கொடுக்கப்பட்ட பட்டம் சிவலியார் சிவாஜி. ஆனா அவர் இருக்கும்போது கொடுக்கப்பட்டிருக்கணும். அது ரொம்ப வரந்தத்தக்க விஷயம். என்னன்னா நல்ல மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்வதற்கு இறைவன் அனுமதி குறைவாக கொடுத்திருக்கிறாரு நல்ல மனிதர்களை. ஆகையால் எல்லோருமே இந்த இதுல அரசியல் அப்பாற்பட்டு அவர் எந்த அரசியலா இருக்கலாம், எந்த ஜாதிக்காரா இருக்கலாம், எவரா இருக்கலாம். ஆனால் சிவாஜியுடைய உள்ளத்திலே கொள்ளை கொண்ட அனைவருமே சிவாஜியுடைய ரசிகர்கள், சிவாஜியுடைய அவருடைய புகழ் இன்று அல்ல என்றுமே ஓங்கி ஒழிக்க சிவாஜி அரசுடைய புகழ் ஓங்கி சொல்லி வாய்ப்பளித்த ராஜாவுக்கும் சிவமணிக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். பாரத் மாதாக்கு. பெருமதிப்புக்குரிய அனைத்து சிவாஜி கணேசனுடைய அன்பு இதயங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உலக புகழ் பெற்ற மகா நடிகன். திரையில் மட்டும்தான் அவருக்கு நடிக்க தெரியும், வாழ்க்கையிலே நடிக்க தெரியாது. அவருடைய படங்கள் எல்லாம் படங்கள் அல்ல, வாழ்க்கையினுடைய பாடங்கள். அவருடைய படத்தை பார்த்துத்தான் நாங்கள் தேசிய நீரோட்டத்திலே தேசபக்தர்களாக, தேசிய மலர்களாக, நாட்டை காக்கின்ற, நாட்டை நேசிக்கின்ற ஒரு மண்ணின் மைந்தனாக உருவாகுவதற்கு சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த தேசிய திரைப்படங்கள் தான் காரணம். அதே போன்று அன்பு, சகிப்புத்தன்மை, பாசம், இரக்கம், பணிவு என்று எண்ணற்ற எந்த ஒரு மனிதனுடைய 35 குணநலன்களை சொல்கிறார்கள். அந்த 36வது குணநலன்களையும் கண்டுபிடித்து உலகின் 7வது அதிசயமாக வாழ்ந்து நமக்கு வழிகாட்டி இன்றும் அவருடைய திரைப்படங்கள் நமக்கு வாழ்க்கைக்கு ஒரு எடுத்துக்காட்டாக வரலாறாக இருக்கிறது. அவரை என்றும் என் உயிருள்ளவரை, என்னுடைய பிள்ளைகள் காலத்திலும் சரி, பேரங்கள் காலத்திலும் சரி, உயிருள்ளவரை ஒவ்வொருவரும்
சிவாஜி அவர்களுடைய புகழை பரப்பி சிவாஜி அவர்களை வணங்கி எங்களுடைய வாழ்க்கையை துவக்கும் என்று சொல்லி என்னுடைய அழைப்பை ஏற்று வந்த கம்பம் நகரத்தினுடைய தலைவர் அண்ணன் கேசி போஸ் அவர்களுக்கும் இங்கே வருகை இருந்த அன்பு நண்பர் ராசா, சகோதரர் சின்னத்துறை அண்ணன், முருகன் அண்ணன், வாத்தியார் ஆதித்தன் சார், அண்ணன் ரவி, செல்வம், அருள்ராஜ் அண்ணே, கோட்டை குமார் அண்ணே, இங்கே வருகை இருந்த மற்றும் அண்ணன் கோவல் அண்ணன் மற்றும் இங்கே வந்த ஒவ்வொருவருடைய பொறுப்பாளர்களையும் தொட்டு வணங்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி வந்தவர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம், ஜெயன். சென்றோம் என்றுதான் மனிதனுடைய வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் ஐயா சிவாஜி கணேசன் அவர்கள் வந்தார்கள், வாழ்ந்தார்கள், இன்னும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. எந்த ஒரு நடிகன் வந்தாலும் அவருடைய படத்தை பார்த்துவிட்டு அதுபோல் நடிக்க வேண்டும் வேண்டும் என்று சொல்லி நடிகர்களை உருவாக்கியது சிவாஜி கணேசன் அவர்கள் தான். நடிகர் என்று சொல்வதை விட கலைத்துறைக்கு அவர்தான் ஆசானாக விளங்கி வந்தவர். அவர் சரஸ்வதியின் மைந்தனாக தமிழ்நாட்டிலே பிறந்து உலக அளவில் பேர் போகின்ற அளவிற்கு வெளிநாட்டில் கூட இவருடைய மாடுலேஷன், இவர் நடிப்பதை பார்த்துத்தான் படங்களை நடிக்கிறார்கள். ஒரு நடிகனுக்கு ஒரு படத்தை பற்றி சொல்லிக் கொடுக்கும் பொழுது சிவாஜி கணேசன் அவர்கள் இந்த படத்தை பார்த்து நீ வந்து நடி என்று சொல்லும் பொழுதுதான் அவர்களுக்கு பெயர் உருவாகிறது. அதனால் சிவாஜி கணேசன் அவர்கள் 97வது வயது என்று பிறந்தால் இன்னும் 1000 காலம் அழியா தன்மையோடு வாழ்ந்து கொண்டிருப்பார் என்பதிலே மாற்றம் இல்லை. இங்கே கம்பத்திலே நாங்கள் எல்லாம் அவருடைய 84ல் இருந்து ரசிகர்களாக இருந்து அவர்களுக்குள்ளே நாங்கள் எல்லாம் மூழ்கி வளர்ந்தவர்கள். அவர்களை ஒருபோதும் மறக்க முடியாது. இந்த கூட்டத்திற்கு வந்து மிகவும் சிறப்பாக சிறப்பித்திருக்கின்ற அன்பு சிவமணி அவர்கள், தமிழக காங்கிரசினுடைய முக்கிய பொறுப்பாளர், தலைமை கழக பேச்சாளர் வந்திருக்கிறார்கள். அதுபோன்று ராஜா அவர்கள் பிறகு மன்றத்திலே மாநிலத்தினுடைய துணை செயலாளராக இருந்தவர். அவர் மாவட்ட தம்பி அருமை தம்பி சின்னத்துறை அவர்கள் பிஜேபி மாவட்ட செயலாளராக இருக்கின்றார், மாவட்ட தலைவராக இருக்கிறார். அதே போல் நாங்கள் எல்லாம் ஒன்று வரை இருந்து இந்த மன்றத்தை கிட்டத்தட்ட ஒரு 40 ஆண்டு காலமாக வழிநடத்தி சென்ற பெருமை எங்களுக்கு இருக்கிறது. கட்சி எதுவாக இருந்தாலும் சிவாஜி கணேசன் ஐயா அவர்கள் ஒரு இயற்கையை போன்று, பஞ்சபூதத்தை போன்று, நீரை போன்று, நெருப்பை போன்று, காற்றை போன்று எல்லோருக்கும் எப்பொழுதும் பயன்பட்டுக் கொண்டிருப்பார் என்பதை சொல்லிக்கொண்டு இந்த இடத்திலே பேசுவதற்கு வாய்ப்பு கிடைத்திருக்கும் அவருடைய விழாவில் கலந்து கொண்டிருக்கும் நன்றியுடைய முன்னேறுகள். நண்பர்களே, நீங்கள் இதுவரை பார்த்து கொண்டிருந்தது தேனி மாவட்டம் கம்பம் நகராட்சி பகுதியில் நடந்த சிவாஜி கணேசன் அவர்களின் 96வது பிறந்தநாள் நிகழ்வை பார்த்தீர்கள். இன்னும் இளைஞர்களாக இந்த முதியவர்கள் தங்களை நினைத்துக் கொண்டு இன்னும் அவருடைய பொருள்களை போற்றி வணங்கி வாழ்த்திய காட்சிகளை பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி. மீண்டும் இதே போன்று மற்றொரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். நான் உங்கள் முத்துக்குமார சாமி.